ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளி வேலன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம வள்ளி வேலன் கூட சேர்ந்து காலேஜுக்கு வராங்க. வள்ளிக்கு இப்போ நம்ம வேலன் மேலே ஒரு காதல் வந்துருச்சு. உடனே வள்ளி ரொம்ப பதட்டப்படுறாங்க. எப்படியாச்சும் இன்றைக்கி வேலன்கிட்ட நம்ம காதில் சொல்லியே ஆகணும்னு அப்படின்னு பார்த்து நம்ம வேலுவும் வள்ளியும் பக்கத்தில் இருக்காங்க. உடனே வள்ளி தன்னோட காதில் சொல்லலான்னு எடுக்கிறாங்க. அப்போது பயத்தில் சொல்லாமலே விட்டுடுறாங்க. என்ன ஆச்சுங்க, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க, எதுவும் வேணுமா மேடம் சொல்லுங்க அப்படின்னு வேலு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேலு, சரி நீ இங்கே ஏறி, நான் எனக்கு ஒரு புக் தேவை, லைப்ரரியில் போய் புக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கே இருந்து வள்ளி எஸ்கேப் ஆகிடுறாங்க. என்ன இது, எதுவாக இருந்தாலும் வேலுக்கிட்ட நம்ம தைரியமாக பேசுவோம், ஆனால் நம்ம காதலை மட்டும் சொல்கிறதுக்கு தைரியம் வரவே மாட்டேங்குதே, எப்படியாச்சும் இன்றைக்கி நம்ம சொல்லி ஆகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு வள்ளி யோசிச்சுட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து அதே இடத்துக்கு அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம வள்ளிக்கு எதிரியாக அந்த காலேஜில் 3 பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களும் நம்ம வள்ளி என்ன பண்ணுறாங்கன்னு நோட்டம் விட்டுட்டே இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம வள்ளியோட ஃப்ரெண்ட் வராங்க. இதை அந்த 3 எதிரிங்களும் கேட்டுட்ருக்காங்க. என்ன ஆச்சு வள்ளி, ஏன் பதட்டமாக இருக்கேன், இங்கே பாரு உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இங்கே பாரு நீடா எனக்கு ஒரு ஐடியா சொல்லணும் அப்படின்னது, என்ன சொல்கிற எனக்கு புரியலையே அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். இங்கே பாரு, அது நான் வேலை காதலிக்கிறேன் அப்படின்னது, வா சூப்பர் வள்ளி, உனக்குள்ளேயே காதல் வந்திருக்கே அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருடா, ஆனால் அதை சொல்லத்தான் பயமாக இருக்குது, அப்போனா இன்னும் நீ காதலை சொல்லவே இல்லையா அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட் கேட்குறாங்க. இல்லை இங்கே பாரு, நீ தான் எப்படியாச்சும் நான் என் காதலை சொல்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னதும், என்ன வள்ளி நான் என்ன பண்ணுறது, என்ன நான் வேலைக்கிட்ட போய் பேசவா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு எப்படி சொல்கிறேன்னே தெரியலடா, எப்படி ப்ரப்போஸ் பண்ணால் ஆம்பளைங்களுக்கு பிடிக்கும், அதை நீயே சொல்லிக்கூட அப்படின்னதும், இங்கே பாரு போய் அழகா, இங்கே பாரு வேலு, நான் உன்னை காதலிக்கிறேன், இங்கே பாரு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால என் காதலை ஏற்றுப்பியான்னு ஓப்பனாக மனசு விட்டு கேளு வள்ளி, உன்னை பிடிக்காம யாராச்சும் இருக்க முடியுமா, கண்டிப்பாக வேலு உன் காதலை ஏற்றுப்பான் அப்படின்னதும் உடனே வள்ளி தேங்கிட்டே இருக்காங்க. இதே நம்ம வள்ளிக்கு அந்த காலேஜில் இருக்கிற அந்த எதிரியான 3 பசங்களும் கேட்டுட்டு, பார்த்தியாடா எப்படின்னு, சரி சரி வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னுட்டு அவங்க 3 பேரும் பக்கத்தில் வராங்க. இந்த பக்கம் நம்ம வள்ளியோட ஃப்ரெண்ட் எங்கள் வேலுக்கிட்ட எப்படி சொல்லுவேன்னு சொல்லிக்காட்டு அப்படின்னு ஒரு ரோஜா பூயும் வச்சுருப்பாங்க வள்ளி, அதை கொடுத்து சொல்லிக்காட்ட சொல்கிறாங்க வேலு. உடனே நம்ம வள்ளி இங்கே பாரு வேலு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உண்மையிலேயே நான் மனசார உன்னை காதலிக்கிறேன் வேலு, என் காதலை ஏற்றுப்பியா அப்படின்னு பூ கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த 3 பசங்களும் சேர்த்து வீடியோ எடுத்துடுறாங்க. நம்ம வள்ளி அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி. இந்த பக்கம் நம்ம வள்ளியோட ஃப்ரெண்ட் சூப்பர் வள்ளி, சூப்பராக ப்ரப்போஸ் பண்ண, இதை அப்படியே போய் நீ வேலுக்கிட்ட போய் சொன்னு வச்சுக்கிங்க, கண்டிப்பாக வேலு உன் காதல ஏற்றுப்பா அப்படின்னதும் வள்ளியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு நேராக பூ எடுத்துட்டு நம்ம வேலுவை பார்க்க வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம வள்ளி ப்ரப்போஸ் பண்ணுறது வீடியோ எடுத்தாங்க இல்லையா, அந்த 3 பசங்களும் இந்த ஒரு வீடியோ போதும்டா, இப்படிலாம் நம்மளை அசிங்கப்படுத்திருப்பா, இவளை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இந்த பக்கம் நம்ம வேலுக்கிட்ட வந்ததும் வள்ளிக்கு ஒரு பதட்டமாகவே இருக்குது, எப்படா நம்ம காதல சொல்லலாம் அப்படின்னு தாங்கிட்டே இருக்காங்க. உடனே வேலு என்னாச்சுங்க, என்னாச்சு, ஆமாம் லைப்ரரியில் புக்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னதும் உடனே வள்ளிக்கு ஒரு மாதிரி போயிடுது. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த இடத்துல தாங்கிட்டே இருக்காங்க. சொல்லு என்ன ஆச்சு, எடுத்துட்டியா அப்படின்னு நம்ம வேலு கேட்டதும் வேலு அப்படின்னு வள்ளி தாங்கிட்டே இருக்காங்க. எப்படியோ நம்ம வள்ளி ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வர வாய்ப்பு இருக்குது, வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு.